இன்னைக்கு ஒரு தரமான சவுத் கொரியன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு பி டெவில் இட். நமக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்றப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதிகமா கோவப்படாத, பொறுமையா இரு, பொறுமையா இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பொறுமை அப்படிங்கிற எல்லைய தாண்டிட்டா எல்லாருமே அரக்கனா மாறிருவாங்க. அப்படிதான் இந்த படத்துல ஹீரோயினோட வாழ்க்கையிலயும் நடக்குது. ஃபர்ஸ்ட் பி டெவில் இட் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்க்கலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு அப்பாவியான கேரக்டர். சவுத் கொரியாவுல ஏதோ ஒரு தீவுல விவசாயம் பண்ணிக்கிட்டு, தீவுல அவங்க புருஷன், அவங்க புருஷனுடைய தம்பி, அவங்களுடைய மாமியா, அந்த ஊர்ல இருக்கிற இன்னும் 4 பெருசுங்க. இவங்கலாம் குடுக்குற டார்ச்சரோட அங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு நரகத்துல வாழ்ற மாரி ஹீரோயின் அந்த தீவுல தன்னோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் இந்த தீவை விட்டு தன்னோட பொண்ணு கூட்டிக்கிட்டு சிட்டிக்கு போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த தீவை விட்டு ஹீரோயினால போக முடியல. ஹீரோயினோட புருஷனும் அவனுடைய தம்பியும் ஹீரோயினுக்கு நிறைய டார்ச்சரை கொடுக்குறாங்க. 2 பேருமே மாறி மாறி ஹீரோயினை அபியூஸ் பண்றானுங்க. இப்படி ஒரு நரகத்துல வாழ்ற மாதிரி ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சிட்டில வேலை போனதுனால தன்னோட சொந்த கிராமத்துக்கு ஒரு வாரம் வந்து தங்கலான்னு அந்த ஐலாண்டுக்கு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன, அந்த சம்பவத்தால ஹீரோயின் எந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்க, கடைசியா ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த தீவுல இருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்துடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நிஜ வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் நடக்கிற ஒரு அநீதியை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் கிராமங்களில் இந்த மாதிரியான பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பொறுமையாக தான் போகும். ஆனாலும் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோயின் கேரக்டரில் நடித்தவங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. அவங்களுடைய நடிப்பை பார்த்தா நமக்கு கண்டிப்பாக அழுக வரும். என்னடா இந்த பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எமோஷனல் காட்சிகளும் ஹீரோயினோட வலியும் வேதனையும் நம்மளால உணர முடியும். அந்த பொண்ணு கோவப்பட்டு செய்கிற சம்பவங்கள் இது கரெக்ட் தான், இந்த பொண்ணு இப்படி தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு உணர்வுபூர்வமான படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை. இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் சீன் இருக்குது, 18+ காட்சிகள் வருது. அதனால் ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஒரு சூப்பரான தரமான படம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.